ரிஷப ராசிக்கார அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அல்லது உங்களுடைய பெரியப்பா பெரியம்மா போன்ற மகன்களிடத்தில் தேவையில்லாத ஒரு சொத்து தகராறுகள் உங்களுடைய குடும்பத்துக்குள் ஏற்பட்டிருக்கும். அதுவும் உங்களுடைய இடத்தில் மட்டும்தான் ஏற்பட்டது. சகோதரருக்குள் ஒரு சொத்து பிரச்சனைகளானது ஏற்பட்டு அது குடும்பத்திற்குள் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையே சமாளிக்க முடியவில்லை, இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா என்று நீங்கள் மனதில் நினைத்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே உண்டு. உடன் பிறந்தவர்களை குறிக்கக்கூடிய 3ஆம் இடங்களும் பூமி காரகனான செவ்வாய் பகவானும் சுபத்துவமற்று போகும் பொழுது இரத்த பாசங்களுக்குள் சொத்து என்ற பேயானது நுழைந்து ஆட்டமிட்டு அது குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி என்பதை கலைத்து உங்களுடைய மனதிற்குள்ளையும் அல்லது உங்களுடைய வாழ்க்கையை கூட நிம்மதி இல்லாத ஊரே உங்களை வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு கஷ்டத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் உங்களுடைய சகோதரர்கள் வகையிலிருந்து நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீண்ட நாட்களாகவே உங்களிடம் இருக்கக்கூடிய சொத்து அவர்களுக்கு பிடிக்காமல் இது எப்படியாவது உங்களிடம் இருந்து பறிக்க வேண்டும், உங்களுக்கு எப்படியாவது தீமை பெயர்களை கட்டிவிட வேண்டும் என்று எத்தனையோ உங்களுடைய உடன் பிறந்தவர்களும் உறவினர்களும் சொத்தை கொண்டே தான் இருப்பார்கள். இது உங்களுக்கு தெரியுமா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. சின்ன சின்ன வயதில் ஒரு தட்டில் ஒன்னா அமர்ந்து கொண்டு சாப்பிட்ட உங்களுடைய சகோதரர்கள் இன்று பூர்வீக சொத்துக்காகவோ அல்லது நில பிரச்சனைகளுக்காகவோ உங்களை எதிரியாக பார்க்கக்கூடிய நிலைமைகளானது இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். நீங்கள் நியாயத்தின் பக்கம் நின்று கொண்டும் விட்டு கொடுத்து போகலாம் என்று நீங்கள் நினைத்த ஒரு சில விஷயத்தால் மற்றவர்களின் பேராசைகளும் வக்கிர புத்திகளும் உங்களை நீதிமன்ற படிக்கட்டுகளிலே அல்லது பஞ்சாயத்துகளிலோ கொண்டு போய் நிறுத்தி அது மென்மேலும் உடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஆனால் சகோதரர்களின் இந்த சொத்து மோதல்கள் உங்களுடைய மனதை ஆழமாகவே காயப்படுத்தியிருக்கும். ஒரு சொத்துக்காக நம்முடைய குடும்பத்திற்குள் இப்படிப்பட்ட செயல்களை செய்து விட்டார்களே என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் நினைத்த நாட்கள் இன்னும் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. அதே போல செய்யாத ஒரு குற்றத்துக்கு கூட அவமானங்கள் சந்தித்த ஒரு தருணங்களும் அது வேறு யாருடைய வாழ்க்கைக்குள்ளையும் இருக்காது, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளத்தான் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டும் இருக்கும். ரிஷபம் ராசிக்காரங்களை வாழ்க்கையில மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் என்றால் என்ன தெரியுமோ? நாம் செய்யாத தவறுக்கு நம் மீது பழி விழுவது தான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யாத தவறுக்கு நம் மீது சுமத்தப்பட்ட அந்த பழிகள் இன்னும் மனதிற்குள் இருந்து கொண்டு அது கவலைகளை நம்மளுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று. ஆனால் சில சூழ்நிலைகளும் சில மனிதர்களின் தவறான புரிதல்களும் காரணமாகவே உங்கள் மீது குற்றச்சாட்டு என்பது வைக்கப்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். அந்த நேரத்தில் உங்களால் உங்களுடைய உண்மைகளை முழுமையாக சொல்ல முடியாமல் தவித்து கொண்டு மனதிற்குள்ளேயே வைத்து எதை எப்படி செய்வது என்று தெரியாமல் யோசித்த சில நாட்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களை நம்ப வேண்டியவர்கள் கூட சந்தேகத்துடன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தேக பார்வையோடு பார்த்திருக்கலாம். உங்களுடைய அமைதியை கூட சிலர் தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மீது ஒரு தவறான மனப்பான்மைகளையும் வைத்திருக்கலாம். அந்த அவமானங்கள் உங்களுடைய மனதில் நீண்ட நாட்கள் ஒரு வழியாகவே இருந்து கொண்டு அது சில கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டும் தான் இருக்கிறது. ரிஷபம் ராசிக்காரர்கள் பொதுவாக பொறுமை நிறைந்தவர்கள், அது உங்களுக்கும் நன்றாகவே தெரியும். நீங்க எப்பொழுதுமே உடனடியாக கோபத்தில் பதில் பேச மாட்டீர்கள். முதலில் சூழ்நிலைகளை சமாளிக்க முயற்சி செய்வீர்கள். ஒருவேளை அதை கையை விட்டு நம்மளுடைய கைக்குள் வர்ற மாதிரி தெரியவில்லை, கையை விட்டு போய்கொண்டே இருக்கிறது, பெரிய பிரச்சனையாக வெடிக்கப் போகிறது என்று தெரிந்தால் மட்டுமே தான் கோபப்படுவது. அடுத்து எப்படி நம்ம ஆவேசமாக அந்த முடிவுகளை எடுத்து அந்த பிரச்சனைகளை நிறுத்துவது என்றெல்லாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். உடனேயே எந்தவிதமான செயல்களையும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள 100க்கு எத்தனை சதவீதங்கள் சரியாக இருக்கிறது, இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
உடன் இருப்பவர்கள் பற்றிய கண்ணோட்டங்களில் மாறுபாடுகள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து எல்லாத்தையும் நல்ல விதமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றி கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வேலையாட்களின் மாற்றங்கள் குறித்த எண்ணங்கள் பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க ஆரம்பித்துவிடும். நண்பர்கள் வழியில் ஆதரவுகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு நேரங்களும் பிறந்துவிடும். மிருகஸ்திரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக ஊழியர்கள் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டும், அல்லது உங்களுடைய சக ஊழியர்கள் வழியில் நீங்கள் அனுசரித்து செல்லவில்லை என்றால் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் வாக்குவாதங்களும் கூட ஏற்படலாம். புதுமையான சில விஷயங்கள் மீது ஆர்வங்கள் உங்களுக்கு இன்று தானாகவே ஏற்படும். அந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் எனக்கு ஆர்வங்கள் இருக்கிறது, இதை என்னால் தோற்றாலும் பரவாயில்லை, ஒரு முறையாவது இதை நான் செய்து பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் நினைத்த நாட்கள் இன்னும் அதிகமாகவே உண்டு. அதே போல் மகாலட்சுமி தேவியின் அருளால் சேமிப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உயரப்போகிறது. தனக்காரகனான குரு பகவானின் அனுகிரகத்தாலும் ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவானின் பலத்தாலும் உங்களுடைய இல்லத்தில் செல்வ மகள் மகாலட்சுமியின் பேரருள் நிரம்பி உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது. இதுவரை வந்த பணம் வந்த வழியாகவே அலைந்து கரைந்து போன நிலைமைகள் என்பது மாறி இனி வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதியை உங்களால் எதிர்காலத்திற்காக சிறுக சிறுக நீங்கள் சேமித்து வைத்தால் அது உங்களுடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பயனை உருவாக்கி கொடுக்கும். வங்கி கணக்கில் பணமானது உயரும். தங்கம் மற்றும் வைர நகைகள் வாங்கக்கூடிய யோகங்களும் புதிய முதலீட்டுகளில் பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் தானாகவே இப்பொழுது கைகூட போகிறது. வறுமை என்னும் வாரத்தையே உங்களுடைய அகராதியிலிருந்து நீக்கப்பட்டு லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு செல்வந்தராகவே சமூகத்தில் நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நபராகவும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மாறி விடுவீர்கள். இதெல்லாம் மாறுகிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி முக்கியமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையின் பாதையவை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டத்தில் எடுக்கப்படும் சரியான முடிவுகள் பல வருடங்களுக்கான மாற்றத்தை உருவாக்கும் என்று கூறப்படுகிறது. நீங்கள் எடுக்கப் போகின்ற இந்த சில முடிவுகள் உடைய வாழ்க்கைக்குள்ள புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். எனவே நீங்கள் உங்கள் மீது மட்டும் நம்பிக்கை வையுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு விதத்தில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவானின் பலத்தாலும் உங்களுடைய இல்லத்தில் செல்வ மகள் மகாலட்சுமியின் பேரருள் நிரம்பி உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது. இதுவரை வந்த பணம் வந்த வழியாகவே அலைந்து கரைந்து போன நிலைமைகள் என்பது மாறி இனி வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதியை உங்களால் எதிர்காலத்திற்காக சிறுக சிறுக நீங்கள் சேமித்து வைத்தால் அது உங்களுடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பயனை உருவாக்கி கொடுக்கும். வங்கி கணக்கில் பணமானது உயரும். தங்கம் மற்றும் வைர நகைகள் வாங்கக்கூடிய யோகங்களும் புதிய முதலீட்டுகளில் பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் தானாகவே இப்பொழுது கைகூட போகிறது. வறுமை என்னும் வாரத்தையே உங்களுடைய அகராதியிலிருந்து நீக்கப்பட்டு லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு செல்வந்தராகவே சமூகத்தில் நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நபராகவும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மாறி விடுவீர்கள். இதெல்லாம் மாறுகிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்